அன்புக்குரிய பெருமக்களே, தற்போதைய ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை பெரும் மகான்களுடைய சரித்திரங்கள், பாரம்பரியமான மகாபாரதம், பகவத்கீதை, பெரிய புராணம், ராமாயணம் என்ற நிலையில் ஒரு பகுதி என்றாலும் கூட இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் நவீன மகான்களுடைய புத்தகங்களிலிருந்தும் அவருடைய வாழ்வியல் கருத்துக்களையும் சாறுபிடிந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக தருவதுதான் எங்களுடைய அடுத்த இலக்காக இருக்கிறது. அந்த வகையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய மனசை ரிலாக்ஸ் செய்யக்கூடிய மனதே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்று சுவாமி சுகபோதானந்தாவினுடைய புத்தகங்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படிக்க வேண்டும். இளைஞனே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்று ஒரு வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதினார் சுவாமி சுகபோதானந்தா. அது உலக மக்களுடைய உள்ளங்களை தொற்றது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். ஓசோ எழுதுகிறார், வாழ்க்கையே ஒரு திருவிழா, அதை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். நாம் முதலில் வாழ்க்கையை நேசித்தால்தான் நாம் கொண்டாட முடியும். அதுபோலத்தான் சுவாமி சுகபோதானந்தா மனதை ரிலாக்ஸ் செய்வதற்கு, இளைஞர்களுடைய மனம் பக்குவப்படுவதற்கு அவர் சொல்கின்றார், ஆண்டவனை அடைவதற்கான மகோ உன்னத வழி உறவை கொண்டாடுங்கள். உறவே உன்னத ஆன்மீகம், உறவே உன்னத ஆன்மீகம். எவ்வளவு நுட்பமான செய்தி இல்லை? நம்ம எல்லாரும் அன்றைக்கு பணியை முடிச்சுட்டு பள்ளியிலேருந்து, கல்லூரியிலேருந்து, அலுவலகத்திலேருந்து, வங்கியிலேருந்தும் காவல்துறை பணி முடித்து எங்கே போகிறோம்? அது யாராக இருக்கட்டும், இல்லத்துக்கு நம்முடைய இதயம் இழப்பாற வேண்டிய இடம் இல்லம். அது வெறும் 4 சுவர் வைத்து கல், செங்கல், சுண்ணாம்பு, மண்ணால் கதவால் கட்டப்பட்ட இல்லை நண்பர்களே. இல்லத்தினுடைய பெருமையே உறவுகளின் உன்னதம்னு சாமி சுகபோதானந்தா சொல்றார். ரோம் நகரம் ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்டவள் இல்லை. சீட்டுக்கட்டு போல நாம் வீட்டை கட்டுவிடித்து சரிந்து விடுவதல்ல. உறவு சங்கிலியால், உறவு பாலத்தால், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா என்று மனித உறவுகளை மதிக்கத் தெரிந்தவன்தான், மனித உறவுகளை மதிக்கத் தெரிந்தவன்தான் ஆண்டவனிடத்தில் மண்டியிட்டு வரத்தை கேட்க தெரியும். என்ன வார்த்தை! நீங்க மனித மனங்களிடத்திலே அன்பை, பண்பை, பாசத்தை, நேசத்தை விதைக்கவில்லை என்றால் இறைவனை எப்படி, இறை பெயரை அறுவடை செய்ய முடியும்? உறவுகளின் உன்னதமே நட்பின் தொடக்கம்னு தொடங்குறார் சார். அப்படியே அந்த 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 கதையை படித்தா பல மணி நேரம் நாம் இதயத்தில் அவரோடே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது. ஒரு வாலிப வயதுடைய பெண், அவர் தொடங்குறார் சார். ஒரு ரயில் நிலையத்திற்கு வருகின்றார். ரயில் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் என்று தெரிந்தவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்கடைக்கு சென்று ஒரு கையில் வாரப்பத்திரிகையும் தன் பையிலிருந்து பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் பெற்று அமரக்கூடிய நாற்காலியில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருப்பாங்கள்ல, பெஞ்ச் மாதிரி இருக்கும், அமர்ந்து கொண்டார். வாரப்பத்திரிகையை பிரித்து படிக்கத் தொடங்கினார். எப்படி தெரியுமா? அதை ரசித்து கொண்டே படிப்பவள் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக சாப்பிடத் தொடங்கினாள். அவள் தொடங்கிய அடுத்த நொடியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இவர் பக்கத்தில் வந்து அமர்ந்து இந்த பிஸ்கட்டையும் எடுத்து தின்னத் தொடங்கினார். இவளுக்கு மனம் வலி. பொது இடத்தில், மகாஜனங்கள் கூடி மகிழக்கூடிய இடத்தில் கேட்டால் கொடுக்கப் போகின்றேன், இப்படி அல்பமாக அவரே எடுத்துக்கொள்கிறாரே என்று நினைத்து கொண்டே புத்தகத்தை எடுத்து ஒவ்வொன்றாக இவள் சாப்பிட அவரும் சாப்பிட்டார், இவள் சாப்பிட அவரும் சாப்பிட்டார். பிஸ்கட் பாக்கெட் காலியாகிவிட்டது. கடைசியில் ஒரு பிஸ்கட். என்ன செய்வது என்று கை வைத்தால் அதற்குள் அவர் கரம் பிஸ்கட்டை பற்றிவிட்டது. உடைத்து இவளுக்கு பாதி அவருக்கு பாதி சாப்பிட்டு விட்டு அவர் பாட்டுக்கு ரயிலில் புறப்பட்டார். இவர் ரயிலில் புறப்பட்டு தன் இருக்கையில் உட்கார்ந்து அவரை திட்டிக்கொண்டே புத்தகத்தை மடித்து தன் பையை பிரித்து புத்தகத்தை உள்ளே வைக்கப் போனால்
உள்ளே பிரிக்கப்படாத ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தது. பிரிக்கப்படாத ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு சுயநினைவே வந்தது. ஆகா, நாம் புத்தகம் படிக்கக்கூடிய மகிழ்ச்சியில், புத்தகத்தில் மூழ்கிய மகிழ்ச்சியில், பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஸ்கட் பாக்கெட் அவருடையது என்று தெரியாமலே நாம் எடுத்து சாப்பிட்டு அவர் மீது வன்மத்தை மனம் கக்கியதே, இது நியாயமா அப்படின்னு வச்சுட்டு, 2 ஒன்று பெற்ற தோழிகள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒன்றாக பள்ளிக்கு சென்றார்கள், விளையாடினார்கள். திருமணத்திற்கு பிறகு ஒருவர் வங்கி அதிகாரி, மற்றொருவர் அடிப்படை பணியாளர். ஆனால் அடிப்படை பணியாளருடைய மனம் ஒருவேளை நம்முடைய பணியின் காரணமாக நம்மை அவள் மதிக்கவில்லையோ என்று இல்லத்திற்கு செல்வதும் தொலைபேசியில் பேசுவதும் நின்று போனது. இவள் எண்ணமே காரணம். பிறகுதான் என்னிடத்தில் வந்தபோது இந்த கதையை சொன்னேன், அவள் மனம் மாறினாள் என்று. நாம் தான் அந்த உறவு இப்படி நினைக்குமோ, இந்த உறவு இப்படி நினைக்குமோ என்று நமக்குள்ளே தவறை வைத்து கொண்டே அடுத்தவர் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டு தன் பொருளை வைப்பதைப் போல நம்முடைய மனம் அடுத்தவரை பற்றியே சிந்திக்கிறதே. நம் மனத்தை ஏன் கதவை திறக்கவில்லை? அடுத்த வரி ரொம்ப முக்கியம். நெஞ்சக்கதவை திறத்து விடுங்கள், நேசக்காற்று வீசட்டும். இராணுவ முகாம் அப்படியே முடிக்கிறார். இராணுவ முகாம். ஹாரி, பெல் என்று 2 பேர் எதிரிகளால் அப்படியே வீழ்த்தப்படுகின்ற குண்டு முழக்கம். பதுங்கு குழிக்குள் ஹாரி இருக்கின்றான். பல மணி நேரத்திற்கு பிறகும் பெல் காணவில்லை. இரவு நேரம், நள்ளிரவில் பெல்லினுடைய மெல்லிய குரல், ஹாரி எனக்கு ஒரு உதவி, ஹாரி எனக்கு ஒரு உதவி. படைத்தலைவன் அனுமதிக்கவில்லை. இருந்தாலும் அவனுடைய குரல் கேட்டு போகின்றான். பெல்லின் கரம் பற்றி பெல்லை தோளில் போட்டுக்கொண்டு பதுங்கு குழிக்குள் வருகின்றான். நான் தான் அவன் இறந்து கிடப்பானே, ஏன் வெளியில் போனாய்? உனக்கும் மரணம் நிச்சயம் என்றேன். அப்போது தளபதியை பார்த்து இந்த ஹாரி சொன்னான், பெல் என்னிடத்தில் சொன்ன கடைசி வார்த்தை, நண்பா, நான் இறப்பதற்குள் நீ வந்து கரம் பற்றி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையால் நான் உன்னை அடைத்தேன். என் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று கண்ணை மூடினான். உறவுகளின் உன்னதமே நம்பிக்கையில்தான் இருக்கிறது. எனவே நம்பிக்கையை நாரறுக்காமல் உறவுக்கு பாசக்கரம், நேசக்கரம் நீட்டினால் உண்மையான ஆனந்தம் ஒவ்வொரு இல்லத்திலும் நிலைத்திருக்கும். அகமே ரிலாக்ஸ் ப்ளீஸ், மனமே ரிலாக்ஸ் ப்ளீஸ், இளைஞனே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்கின்ற சுகபோத ஆனந்தாவின் சூத்திரதாரமான இந்த கதையை சொல்லி இன்றைய ஆனந்த ஆரம்பத்தை சந்தோஷமாக தொடங்குவோம். நன்றி.